வணக்கம் நண்பர்களே. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். இன்னும் ஒரு புது கதையோடு இன்றைக்கி உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்க போகிற புது புது கதையில் நல்லவங்களாக வாழறதோட முக்கியத்துவம், உழைச்சி வாழறதோட மேன்மை, மற்றவங்களுக்கு உதவுற நல்ல பண்பு, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, பேராசைப்படக்கூடாது, இது மாதிரி இன்னும் பல நல்ல கருத்துக்களை குழந்தைகளுக்கு கதை வழியாக சொல்ல போகிறோம். கதையை கேட்கலாம் வாங்க. மகேந்திரபுரின்னு ஒரு பெரிய நாடு இருந்துச்சு. அந்த நாட்டோட ராஜா பேர் சிம்மன். அந்த சிம்மன் என்ன பண்ணுவான், அமைச்சரவையில் உட்காந்துருக்கும்போது யார் என்ன சொன்னாலும் சரி அதில் குறுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான். எல்லாரும் தன்னை ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் எப்பயுமே நினச்சிக்குவான். அதனால் யாரும் என்னை ஏமாத்துறதுக்கு நான் விடவே மாட்டேன், நான் நிறையா குறுக்கு கேள்வி கேட்பேன், அதுக்கெல்லாம் ஒழுங்காக ஆன்சர் பண்ணணும். ஏதாவது ஒரு ஆன்சர் தெரியாமல் யாராவது முழிச்சாங்கன்னா உடனே சரி இவங்க நம்மளை ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, அதனால தான் நம்ம ஒரு கேள்வி கேட்ட உடனே அவங்களால உடனே பதில் சொல்ல முடியல, யோசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டுருவான். இது அந்த அமைச்சருக்கு பிடிக்கவே இல்லை. அவரும் இது தப்பு அப்படிங்கிறது தெரியுது, ஆனால் மன்னருக்கு எப்படி அதை எடுத்து சொல்கிறது அப்படின்னு தெரியல. உடனே ஒரு நாளைக்கு அந்த அமைச்சரோட ஏதோ பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த ராஜா சொன்னான், இங்கே பாருங்கள், அமைச்சரவையில் நிறையா விவாதம்லாம் வருது, ஆனால் எல்லா விவாதத்துலேயும் எல்லாரும் என்னை ஏமாத்துறதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க. நான் ரொம்ப முன்னெச்சரிக்கையாக அவங்கள்ட்ட நிறையா கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. ஏன் இப்படி எல்லாரும் என்னை ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த அமைச்சர் சொன்னார், அப்படியெல்லாம் இல்லை ராஜா, எல்லாரும் அவங்கவங்க தரப்பு நியாயத்தை சொல்கிறாங்க, அவ்வளோதான். நீங்கள் எல்லாரும் உங்களை ஏமாற்ற முயற்சி பண்ணுறாங்கன்னு நீங்களாக நினச்சிக்கிறீங்க, அதனால நீங்கள் ரொம்ப முன்னெச்சரிக்கையாக இருக்கிறதா நினச்சிக்கிட்டு நீங்கள் எல்லாரையும் ரொம்ப குறுக்கு கேள்வி கேட்குறீங்க, மற்றபடி யாரும் உங்களை ஏமாத்துறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுறதில்ல அப்படின்னு அந்த அமைச்சர் சொன்னார். அதை ராஜா ஒத்துக்கவே இல்லை. ராஜா சொன்னார், அதெல்லாம் இல்லை அமைச்சரே, உங்களுக்கு தெரியாது, எல்லாரும் என்னை ஏமாற்ற பார்க்குறாங்க, ஆனால் யாராலையும் என்னை ஏமாற்ற முடியாது, நான் அவ்வளோ தூரத்துக்கு முன்னெச்சரிக்கையாக இருக்கேன் அப்படின்னு சொன்னார். உடனே அந்த அமைச்சர் சொன்னார், அப்படியெல்லாம் இல்லை ராஜா, வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி உங்களை கூட ஏமாத்துறதுக்கு யாராவது ஒருத்தர் முயற்சி பண்ணி உங்களை ஏமாத்துறதுக்கும் முடியலாம் அப்படின்னு சொன்னார். உடனே அதை கேட்டு ராஜாவுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. உடனே என்னை ஏமாத்துறதுக்கு ஒருத்தன் இந்த நாட்டில் பிறந்திருக்கானா அப்படின்னு சொல்ல வரீங்களா நீங்கள் அப்படின்னாரு. அப்படி இல்லை ராஜா, அப்படி யாராவது இருக்கலாம்னு சொல்ல வந்தேன், ஆனால் நீங்கள் தான் பயங்கர முன்னெச்சரிக்கையாக எல்லார்ட்டையும் கேள்வி கேட்குறீங்களே, அதனால் உங்களை ஏமாத்துறது அவ்வளோ சுலபம் இல்லை, ஆனாலும் உங்களை ஏமாற்றக்கூடிய ஆள் யாராவது இருக்கலாம் எங்கேயாவது, அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வந்தது அப்படின்னார். உடனே ராஜா சொன்னார், அப்படி ஒருத்தன் இருக்கான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்குள்ளே அவனை கண்டுபிடிச்சி என் முன்னாடி கொண்டாந்து நிறுத்துங்க, இல்லைன்னா நீங்கள் சொன்னது தப்புன்னு சொல்லி நீங்கள் ஒத்துக்குங்க அப்படின்னார். உடனே அமைச்சர் சரி ராஜா, அப்படி ஒருத்தனை நான் கண்டுபிடிச்சி உங்கள் முன்னாடி கொண்டாந்து நிறுத்திட்டேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு. நான் நிஜமாகவே அவன்கிட்ட நான் ஏமாறுறேன்னா அவனால் என்னை ஏமாற்ற முடியுதாங்கிறத நான் பார்க்குறேன். அவன் ஒருவேளை நிஜமாகவே என்னை ஏமாற்றிட்டான் அப்படின்னா நான் அவனுக்கு 5000 பொற்காசு தரேன். நானாக வெளியே போய் அவன்கிட்ட ஏமாந்தேன் அப்படின்னா நான் அவனுக்கு 10,000 பொற்காசு தரேன் அப்படின்னு ராஜா சொன்னார். உடனே இந்த அமைச்சர் சொன்னார், இல்லை ராஜா, அது மட்டும் பத்தாது, நான் ஒன்று கேட்குறேன், அதையும் நீங்கள் கொடுப்பீங்கன்னா சொல்லுங்கள், ஒருத்தன் இருக்கான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். வேறு என்ன வேணும் சொல்லுங்கள் அப்படின்னாரு. இனிமேல் நீங்கள் எல்லாரையும் நம்பணும், எல்லாரையும் சந்தேகப்பட்டு அவங்க ஏமாத்துறதா முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்கள நீங்கள் குறுக்கு கேள்வி கேட்கவே கூடாது. ரொம்ப உங்களை ஏமாத்துறதுக்கு ஒருத்தன் முயற்சி பண்ணுறான் அப்படின்னா மட்டும் நீங்கள் ஏதாவது கேள்வி கேளுங்க, மற்றபடி எல்லாரும் உங்களை ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கங்கிற நினச்சிக்கிட்டே நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் எடுக்கக்கூடாது, அதுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா சொல்லுங்கள் அப்படின்னு அந்த அமைச்சர் சொன்னார். சரி, நான் அதுக்கு ஒத்துக்கிறேன், நீங்கள் நாளைக்கே ஒருத்தனை கூப்பிட்டு வரணும், அவன் என்னை ஏமாற்றணும், இல்லை நான் அவன்கிட்ட ஏமாறணும் அப்படின்னாரு. உடனே அமைச்சர் சொன்னார், அவனை இங்கே கூப்பிட்டு வர்றது வேலைக்காகாது ராஜா, அது நடக்காது. ஏன்னா அவனை கூப்பிட்டு நீ அரசரை ஏமாற்றணும் அப்படின்னு சொன்னால் அவன் பயந்து போயிடுவான். நம்ம எங்கேயோ அரசரை ஏமாந்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது தண்டனை கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற பயத்துலேயே அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அவன் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் போங்க, அவன் உங்களை ஏமாத்துறானா ஏமாத்தலையா அப்படிங்கிறத அப்போ பார்க்கலாம் அப்படின்னு இந்த அமைச்சர் சொன்னார். உடனே ராஜா சொன்னார், யார் அவன், எங்கே இருக்காங்கிறத இப்பயே சொல்லுங்கள், நாளைக்கே நான் போகிறேன் அங்கே,
நான் வந்து அவனை ஏமாத்துறேனா அவன் என்னை ஏமாத்துறானாங்கிறத எப்படி நடக்குதுங்கிறத பார்ப்போம் அப்படின்னு அந்த அமைச்சர்கிட்ட கேட்டார். உடனே அமைச்சர் வந்து அவன் பேர் மாரப்பன், இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு கிராமத்தில் தான் இருக்கிறான், விவசாய கூலி அப்படின்னு அந்த அமைச்சர் சொன்னார். அவன் அவ்வளோ பெரிய புத்திசாலியா அப்படின்னார். இல்லை ராஜா, உங்கள் அளவுக்கு அவன் வந்து அவ்வளோ புத்திசாலியெல்லாம் கிடையாது, இருந்தாலும் ஊர் மக்கள்லாம் வந்து அவன் பெரிய புத்திசாலி, அவன் ரொம்ப அறிவு கூர்மையோடு இருக்கான், எல்லாரையும் அவனால் ஏமாற்ற முடியுது அப்படின்னு ஊர் மக்கள்லாம் சொல்லிக்கிறாங்க. நாளைக்கு நீங்கள் போனீங்கன்னா தெரிஞ்சிடும், அவனை விட நீங்கள் தான் புத்திசாலிங்கிறது நாளைக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி இந்த அமைச்சர் சொன்னார். உடனே சரி, நாளை காலையில் நான் போகிறேன், என்ன நடக்குதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு இந்த ராஜா சொன்னார். அடுத்த நாளை காலையில் என்ன பண்ணார், இந்த ராஜா வந்து குதிரை எடுத்துக்கிட்டு நேராக கிளம்பி அந்த கிராமத்துக்கு போனார். அந்த கிராமத்தோட தொடக்கத்துலேயே பார்த்தா வயலில் ஒருத்தன் வந்து உழுதுகிட்டு இருந்தான். உடனே ராஜா வந்து குதிரையில் வர்றதை பார்த்த உடனே அந்த உழறத மாடுகள் எல்லாத்தையும் அப்படியே நிறுத்திட்டு அவன் அங்கேருந்து வரப்பில் ஏறி இந்த ராஜா நடந்து வர பாதைக்கு வந்து ராஜாவை பார்த்து கும்பிட்டான். வரணும் ராஜா, வரணும், எங்கள் ஊருக்கு வரணும் அப்படின்னு சொன்னான். உடனே ராஜா சொன்னார், இதை மாதிரி உங்கள் ஊரில் வந்து மாரப்பன்னு ஒருத்தன் இருக்கானாமே, அவன் தந்திரம் பண்ணுறதுலாம் ரொம்ப கில்லாடியான், நான் வந்து அவனோட தந்திரத்தை சோதித்து பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறத வந்து போய் சொல்லி அவனை கூட்டிகிட்டு வா அப்படின்னாரு. ஆக்சுவலாக அவன் தான் மாரப்பன். உடனே அவன் என்ன சொன்னான், சரி இந்த ராஜா சொல்கிறத பார்த்தா இவர் வந்த நோக்கமே சரியில்லை அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். உடனே அவன் ரொம்ப பணிவோட, ராஜா நீங்கள் தேடிட்டு வந்த அந்த மாரப்பன் நான் தான் அப்படின்னு சொன்னான். உடனே ராஜா வந்து அவன் அப்படி மேலையும் கீழையும் பார்த்தாரு. பார்த்துட்டு என்ன அவன் சாதாரண ஒரு கூலி தொழிலாளி மாதிரி இருக்கான், இவனை போய் ரொம்ப அறிவு கூர்மை உள்ளவன், ரொம்ப தந்திரசாலி, எல்லாரையும் ஏமாத்திடுவான் அப்படின்னு சொல்லி அந்த அமைச்சர் வந்து ரொம்ப ஓவராக தான் புகழ்ந்திருக்காரு, இருக்கட்டும் இன்றைக்கி அவருக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா யோசித்தார். யோசிச்சுட்டு, சரிப்பா நீ வந்து ரொம்ப தந்திரசாலியாமே, என்னை ஏமாற்று பார்ப்போம் அப்படின்னாரு. உடனே அந்த மாரப்பன் சொன்னான், ஐயோ ராஜா, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய புத்திசாலியெல்லாம் கிடையாது, எனக்கு அந்த அளவுக்கு அறிவு கூர்மையெல்லாம் கிடையாது, நான் ஒரு சாதாரண விவசாய கூலி, நீங்கள் வந்து இந்த நாட்டுக்கே ராஜா, நான் போய் உங்களை எங்கேயா ஏமாற்ற முடியுமா, நீங்கள் வந்து பயங்கர புத்திசாலி, வேண்டாம் ராஜா, இது ரொம்ப விபரீதமான விளையாட்டு, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு அந்த மாரப்பன் சொன்னான். உடனே ராஜா வந்து அதெல்லாம் விட முடியாது, நீ இன்றைக்கி என்னை ஏமாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக சொன்னார். உடனே அவன் சொன்னான், ராஜா நீங்கள் வந்து இவ்வளோ பிடிவாதமாக வந்து உங்களை ஏமாற்றியே ஆகணும்னு சொல்கிறீங்க, நான் வந்து என்கிட்ட ஒரு தந்திர பை ஒன்று இருக்குது, அது வீட்டில் இருக்குது, நீங்கள் அந்த தந்திர பைக்கு பயப்படலை அப்படின்னா நான் போய் அந்த தந்திர பையை எடுத்துக்கிட்டு வந்துடுறேன், அது இருந்தால் தான் என்னால் உங்களை ஏமாற்ற முடியும் அப்படின்னு சொன்னான். உடனே ராஜா கொஞ்சம் ஆச்சரியமாயிட்டார். ஏன்னா ஒரு தந்திர பையை வச்சு இவன் வந்து நம்மளை ஏமாற்றி விட்டுருவானா அப்படின்னு யோசித்தார். உடனே அவர் சொன்னார், ஒரு தந்திர பை என்ன, 10 தந்திர பை எடுத்துக்கிட்டு வா, என்னை ஏமாற்ற முடியாது அப்படின்னாரு. உடனே அவன் சொன்னான், ராஜா இங்கேருந்து என்னோடய வீடு வந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது, நான் வந்து நடந்து போய் எடுத்துகிட்டு வரதுன்னா ஒரு 2 மணி நேரம் ஆகிடும், நீங்கள் வந்து அது வரைக்கும் நீங்கள் ஒரு ராஜா, உங்களை வந்து இங்கே ரொம்ப நேரம் காக்க வைக்கிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொன்னான். உடனே ராஜா சொன்னார், சரி அப்படின்னா ஒன்று பண்ணு, நான் வந்து இந்த கட்டில் ஒன்று கிடக்கு இங்கே, இதில் உட்காந்துட்டு இங்கே காற்று வாங்கிட்டு இருக்கேன், நீ என் குதிரையை எடுத்துக்கிட்டு நேராக போய் உடனே இந்த தந்திர பையை எடுத்துக்கிட்டு வா, அந்த தந்திர பை எப்படி இருக்குங்கிறத நானும் பார்க்குறேன், அதை வச்சு நீ என்னை எப்படி ஏமாத்துறங்கிறத நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். உடனே சரி ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கட்டில் ஒன்று இழுத்து போட்டு அதில் ராஜாவை உட்காத்தி வச்சான். உட்காத்தி வச்சுட்டு குதிரையை எடுத்துக்கிட்டு இவன் வந்து அந்த தந்திர பையை எடுத்துகிட்டு வரதுக்காக போனான். ராஜா அங்கே உக்காந்துருந்தாரு. சாயந்தரம் ஆயிடுச்சு. அப்போ தான் ராஜாவுக்கு தெரிஞ்சுது அவன் குதிரையை நம்மக்கிட்டேருந்து எடுத்துக்கிட்டு போயிட்டு தந்திர பையை எடுத்துக்கிட்டு வராமல் நம்மளை ஏமாற்றி விட்டான் அப்படின்னு. ஐயோ இப்படி போய் அவன்கிட்ட ஏமாந்துட்டோமே, அவன் கூட குதிரையை கேட்கல, நாமளா அவன்கிட்ட வந்து குதிரையை கொடுத்து இந்த குதிரையை எடுத்துக்கிட்டு போய் அவன் தந்திர பையை எடுத்துக்கிட்டு வான்னு சொல்லி அவன் வந்து இப்படி நம்மளை அசிங்கமாக ஏமாற்றிட்டானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இங்கேருந்து எப்படி வந்து அரண்மனை வரைக்கும் போகிறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து நடந்தே வந்தார். நடுவில் இருக்கிறவங்கெல்லாம், என்ன ராஜா நடந்து போகிறீங்க, உங்களுக்கு ஏதாவது குதிரை வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை சும்மா எல்லா ஊரெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்காக தான் நடந்து வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நடந்தே நேராக அரண்மனைக்கு வந்தார். ராஜாவுக்கு அந்த மாரப்பன் மேலே பயங்கர கோபம். அவன் எவ்வளோ திமிரு எடுத்தவனாக இருந்தால் என்கிட்டயே குதிரையை வாங்கிட்டு அவன் வந்து என்னை ஏமாற்றி விட்டு ஓடி போயிருப்பான். எப்படி இருந்தாலும் அவன் என்னை ஏமாற்றிட்டான், ஆனால் நான் வந்து அவனுக்கு தண்டனை கொடுக்காமல் விட போகிறதில்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு நேராக அரண்மனைக்குள்ளே வந்தார். அந்த அமைச்சரை உடனே வர சொன்னார். அமைச்சர் அங்கேருந்து வந்தார்.
வந்த உடனே என்னாச்சு ராஜா அப்படின்னாரு. நீங்கள் சொன்னது சரிதான், அவன் வந்து என்னை நல்லா ஏமாற்றிட்டான். நான் நானே தான் ஏமாந்து போய் அவன்கிட்ட குதிரையை வேற கொடுத்துட்டேன். அவன் முதல்ல என்னை ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணான், அது தெரியாமலே நான் ஏமாந்தேன். அதுக்கப்புறம் நானே அவன்கிட்ட குதிரையை கொடுத்து இன்னும் மறுபடியும் ஏமாந்தேன். அதனால் அவன் ஜெயிச்சுட்டான் அவங்க பந்தயப்படி. அதனால் நான் 10,000 பொற்காசு அவனுக்கு கொடுத்துட்றேன். ஆனால் ஒரு அரசரையே ஏமாத்திருக்காங்கிறதுனால அவனுக்கு தண்டனை உண்டு. முதல்ல அவனை தேடி கண்டுபிடிச்சி அவனுக்கான தண்டனையை நாளைக்கு கொடுக்கணும் அப்படின்னாரு. உடனே அந்த அமைச்சர் ராஜா நீங்கள் கொஞ்சம் மன்னிக்கணும், நீங்கள் அந்த மாரப்பனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தண்டனையை நீங்கள் எனக்கு கொடுங்க, நான் அந்த தண்டனையை ஏற்றுக்கிறேன், அந்த மாரப்பனை விட்டுருங்க அப்படின்னு அந்த அமைச்சர் சொன்னார். உடனே ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. அந்த மாரப்பனை என்னை ஏமாத்தினதுக்கான தண்டனையை மாரப்பனுக்கு தானே கொடுக்கணும், அந்த தண்டனை என்னத்துக்கு நீங்கள் ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறீங்க, நீங்கள் என்னத்துக்கு அந்த மாரப்பனை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னு ராஜா அமைச்சரை கேட்டார். ராஜா அங்கே மாரப்பனாக வந்ததும் நான் தான் ராஜா அப்படின்னார். உடனே என்ன நீங்கள் தான் மாரப்பனாக வந்தீங்களா அப்படின்னார். ஆமாம் ராஜா, இதை மாதிரி உங்களை திருத்துறதுக்கு எனக்கு வேறு வழியே தெரியல. நீங்கள் ரொம்ப சந்தேகம் ரொம்ப அதிகமாகிடுச்சு உங்களுக்கு, அதனால எல்லாத்தையும் நீங்கள் சந்தேகப்பட்டு நிறையா குறுக்கு கேள்வி கேட்குறீங்க. அதனால பார்த்தா பல நல்ல திட்டங்கள்லாம் செயல்படுத்தவே முடியாமல் போயிடுது எங்களால். அதனால் எப்படியாவது உங்களை கொஞ்சம் திருத்தி நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை மாதிரி ஒரு முயற்சி பண்ணேன். அதோடு இல்லாமல் ராஜா நீங்கள் 2 தடவை ஏமாறல, நீங்கள் 3 தடவை ஏமாந்துருக்கீங்க அப்படின்னாரு. எங்கே நான் 3 தடவை ஏமாந்தேன் அப்படின்னு. நான் தான் மாரப்பனாக வந்தேங்கிறதையும் நீங்கள் கண்டுபிடிக்கலையே ராஜா, நான் தானே உங்கள்கிட்ட அதையும் சொன்னேன் அப்படின்னு அந்த அமைச்சர் கேட்டார். ஆமாம் கரெக்டு, நான் அதையும் கண்டுபிடிக்கல, நான் 3 தடவை ஏமாந்துட்டேன். சரி இந்தாங்க உங்களுக்கு 15,000 பொற்காசாக தரேன். நீங்கள் என்னை நல்வழிப்படுத்துறதுக்காக இதை மாதிரி என்னை ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணதுனால நான் உங்களை மன்னிச்சும் விட்டுறேன். இனிமேல் நான் எதிரையும் சந்தேகம் ரொம்ப படமாட்டேன். நல்ல திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரி நான் குறுக்கு கேள்வி கேட்காம ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா சொன்னார். ராஜா திருந்தினதில் இந்த அமைச்சருக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டார். நல்லா இருந்துச்சு அந்த கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக, உங்கள் குழந்தைங்களுக்காக இன்னும் நிறைய நல்ல நல்ல கதைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்பில் இருங்க. நன்றி, வணக்கம்.